hello guys, welcome to Chase of Missions. In this video, we will talk about the mostly anticipated motorcycle that recently launched in our Indian market, the TVS Apache RTX. TVS இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் டூரர் செக்மெண்ட்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் இன்னோஸா பில்ட் பண்ண ஒரு 300cc லிக்விட் கோல்ட் இன்ஜின். RR310லையும் RTR310லையும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஜினை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் அவங்க என்ன பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி, பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி வந்து ப்ரொவைட் பண்ணிடுறான்னு சொல்லியிருக்காங்க. பழைய 310cc விட இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலையபிளாக இருக்குன்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. உள்ள இன்ஜினோட இன்டர்னல்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் கொடுத்துக்கூடிய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், அப்புறம் இந்த வண்டியோட ஒரு 3 வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வேரியன்ட்ஸோட பிரைஸ் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த வண்டி வந்து என்ன செக்மெண்ட்ல என்னென்ன பைக்ஸ் கூட வந்து காம்படேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ், பைக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து நான் மீம்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி போடுறேன். மேபி உங்களுக்கு அதை பார்த்தா உங்களுக்கு வந்து பிடிக்கலாம். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பைக்கோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட ரிசம்பிளன்ஸில் வந்து இது பார்க்கறதுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டுக்காட்டியோட மல்டி ஸ்டைடர் அண்ட் ட்ரைம்போட டைகர் மாதிரியே வந்து இதோட ஃப்ரண்ட் LED ஹெட்லைட் வந்து இருக்குதுங்க. ஓவராலாக அந்த வண்டியோட டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரொம்பவே பிடிச்சிருக்கு. மெயினாக அந்த வண்டியோட ஹெட்லைட் தான். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காகவே இருக்குது. நார்மலாக மற்ற மோட்டர் சைக்கிள்ஸ் இல்லாத மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்குது. ஸோ அதை நான் அட்ராக்ட் பண்ணிச்சு. உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைன் வந்து பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வண்டியோட ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம் வித் அலுமினியம் கேஸ் ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் பாக்ஸ் டைப் ஸ்விங்காமை விட இந்த அலுமினியம் ஸ்விங்காம் வந்து எஃபிஷியண்டாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம NS400Zல வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் டைப் ஸ்விங்காமை விட இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருக்கும். அது இல்லாமல் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா விச் ரெடியூசஸ் த வெயிட் ஆஃப் த மோட்டர் சைக்கிள் ஓவரால் அண்ட் கிவ் a பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இன் ஆன் ரோட். அது எல்லாமே இப்போ இந்த வண்டியோட வெயிட்டை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 180 kgs கொடுத்துருக்காங்க. 180 kgs வந்து நம்ம சிட்டியில் மேனுவர் பண்ணும்போது மேபி லைட்டாக லிட்டில் பிட்டாக கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை வந்து ஹைவேஸ் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த வெயிட் வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாமினார் 400ல அதோட வெயிட் வந்து சிட்டியில் வந்து யாருனாலையும் மேனுவர் பண்ண முடியாது, கஷ்டம். பட் அது ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் அதோட ஸ்டெபிலிட்டி வந்து டாப் நாச்சாக இருக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த வண்டியோட ரைடர் எர்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எர்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 835 mm ஆஃப் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 825 mm கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா 825 mm வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சீட் ஹைட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷனை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 5-6க்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா 5-7லேருந்து 5-8 வந்து உட்கார்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லாமல் இது ஒரு ADV டூரர்னால 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆர்ட்டை பற்றி நம்ம பேசலாங்க. இந்த வண்டியோட ஆர்ட் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் தாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து இன்னோஸா பில்ட் பண்ண ஒரு இன்ஜின். ஒரு 300cc லிக்விட் கூல்ட் BS6 phase 2 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. விச் ப்ரொடியூசஸ் 36 bhp at 9000 rpm and 28.5 Nm of torque at 7000 rpm வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 6-speed கியர் பாக்ஸ் வித் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு குவிக் ஷிஃப்டரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த குவிக் ஷிஃப்டரை பற்றி நான் லேட்டராக வந்துட்டு பேசுகிறேங்க. இந்த இன்ஜின் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் லான்ச் பண்ணும்போதே அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் ஜெர்னலிஸ்ட் இந்த வண்டியை வந்து மீட்டர் டிரைவில் ஓட்டும் போது அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இனிஷியல் பவர் வந்து அவ்வளோக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மிட் ரேஞ்ச் அண்ட் டாப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க ஓட்டின இடம்னு பார்த்தீங்கன்னா சிம்லாவில் ஓட்டியிருந்தாங்க. சிம்லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஆல்டிடியூடான ஒரு மவுண்டன் ரீஜியன். ஸோ அந்த இடத்துல ஓட்டும்போது மேபி உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து லெவல் கிடைக்காதனால இன்ஜின் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ மேபி அதில் இனிஷியல் பவர் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. மேபி அதை வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டியூல் ஜாக்கெட் கூலிங் கொடுத்துருக்காங்க ஃபார் பெட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஆயில் பம்ப் வித் ஸ்பிளிட் கிராங்கேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் லூப்ரிகேஷனுக்காகவும் அண்ட் டார்க்கை வந்து வைட் ரேஞ்சுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் பிரீத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மெயினான விஷயம் என்னன்னா பிளாஸ்மா கோட்டட் சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்க நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா நிக்கோசல் கோட்டிங் டைசல் கோட்டிங் சொல்லிட்டு நம்ம வந்து கேடிஎம் பைக்ஸ்லாம் வந்து சிலிண்டரில் வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்மா கோட்டட் சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா which reduces the friction and weight and gives a better performance for the motorcycle. சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா 180 mm ஆஃப் டிராவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா USD4 கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் 17 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரியருக்கும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பிரேக்கிங் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 320 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல பார்த்தீங்கன்னா 240 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த மாடலில். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம 310 cc வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் கொடுக்கும். ஆனால் ரொம்ப அடிச்சு ஓட்டனா ஒரு 25, 28 அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 80 டூரருக்கு இது வந்து பத்தாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 13 ஒரு 14 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தா தான் டெஃபினட்டாக இதுக்கு வந்து நல்லா இருந்திருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர்ஸ் தாங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க இந்த மோட்டர் சைக்கிளில். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் கொடுத்துருக்கூடிய க்ரூஸ் கண்ட்ரோல் தாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ஸுக்குமே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுவிட்சபிள் ABS அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் என்னன்னா ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹெட்லைட்டோட இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் லீடிங் ஃபீச்சர்னு சொல்லிட்டு டிவிஎஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா TFT கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ TFT கன்சோல் பார்த்தீங்கன்னா நம்ம RTR 310 இருந்துச்சு பார்த்தீங்களா அதே கன்சோல் தான். அப்புறம் வந்து கூகுள் மேப் மிரரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் கூட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம TFT கன்சோல்லே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேப் வந்து காமிக்கும். நம்ம இமாலயனில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இமாலயன் 450 இருந்தால் அதே ஃபீச்சர் தான். நம்ம இங்கே ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாமே வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து 10x10 நேவிகேஷன் தான் கொடுத்துருக்கும். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாலுமே அங்கே தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா RR 310 அண்ட் RTR 310 கொடுத்த மாதிரி கன்வென்ஷனல் டைப்பான குயிக் ஷிஃப்டர் இது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NS 400G பஜாஜில் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டரில் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம வந்து அடுத்த கியர் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளச் இல்லாமல் நம்ம வந்து கிளச்லெஸ்ஸாக ஷிஃப்ட் பண்ணுறோன்னா நம்ம அடுத்த கியர் போடும்போது இது வந்து ECUக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணும். மெசேஜ் சென்ட் பண்ணோன்னே ECU வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபியூலிங்கையும் இக்னிஷனை வந்து ஸ்டாப் பண்ணி அடுத்த கியர் நம்ம வந்து கிளச்லெஸ்ஸாக நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வென்ஷனலாக ஷிஃப்ட் பண்ணுற குவிக் ஷிஃப்டர் மாதிரி ஸ்மூத்லெஸ்ஸாக இருக்காது. இது கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து அப்பப்போ எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜர்க் இருக்கிறதுக்கு வந்து இது வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வண்டியோட மெயினான விஷயத்தை பார்க்கணும். ஸோ வண்டியோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் என்னென்ன பைக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா SD-யோட அட்வென்ச்சருங்க. ஸோ SD அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ஸில் நம்ம நிறைய பார்த்துருக்க மாட்டோம். அது இல்லாமல் வந்து ஷோரூம்ஸே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மெயின் சிட்டிஸ் தான் வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா KTM-ஓட அட்வென்ச்சர் 250ங்க. ஸோ அட்வென்ச்சர் 250மே வந்து பார்த்தீங்கன்னா SD-யோட கணக்கு தான். நம்ம அவ்வளோ பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மியான பைக்ஸ் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் 390s கூட நிறைய சேல்ஸ் ஆகுது. ஆனால் 250s வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா V-Storm வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஏன் நிறைய பேர் வந்து V-Storm வந்து வாங்குறாங்கன்னா அந்த வண்டியோட இன்ஜின் ரிலையபிலிட்டிக்காக தான் நிறைய பேர் வாங்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சிட்டி யூஸுக்கும் சரி டூரிங்க்கும் சரி நல்லாவே இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். நம்ம கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலாக தான் இருக்குது. அடுத்து ஒரு கம்பேரிசன் கொண்டு வர மோட்டர் சைக்கிள் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 210 ஸோ 210 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணி நிறைய பேர் டெலிவரிஸ் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி இருக்குது, நிறைய இன்ஜின்லேருந்து நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ அதை இப்போ அட்ரஸ் பண்ணி நிறைய போயிட்டு இருக்குது. இப்போ 210cc வந்து நம்ம அந்த 300 கூட லாஜிக்கலாக பார்த்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. எக்ஸ்பல்ஸ் 210 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது டியூல் பர்பஸ் மோட்டர் சைக்கிள் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த மோட்டர் சைக்கிள் வச்சு நம்ம டூரிங்கும் பண்ணலாம், நம்ம அட்வென்ச்சருமே அதில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பட் RTX 300ல ஃபுல்லாக நம்ம வந்து ஆஃப் ரோட் பண்ண முடியாது. லிட்டில் பிட் ஆஃப் ஆஃப் ரோடு வந்து நம்ம RTX 300ல நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்.
எக்ஸ்பல்ஸ் 210ல பார்த்தீங்கன்னா 220 ஆஃப் ட்ராவல் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 180 தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சருக்கு வந்து வேணால் எக்ஸ்பல்ஸ் 200 வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் டூரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTX 300 தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸுமே ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இன்னும் இன்ஜின் டிவிஎஸோட இன்ஜின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் டெலிவரிஸ்ல எதுவுமே ஆரம்பிக்கல. லாஸ்ட்டாக நம்ம இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வேரியன்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ், டாப் அண்ட் BTO வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸில் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்டு நார்மலாக ABS எல்லாமே வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குயிக் ஷிஃப்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. BTO வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேரியண்ட்டில் வந்து பிராஸ் கோடட் செயின் வருது, TPMS அண்ட் நான் உள்ள சொல்ல மறந்தது ஒன்று என்னென்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த BTO வேரியண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ரெஷன் ரீபோர்டு அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏதாவது ஆஃப் ரோடு ரொம்ப எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த இடத்துல வந்து சாஃப்டாக வேணுமா இல்லை ஹார்டாக வேணுமான்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து டிவிஸ் வந்து BTO வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்டு BTO வெர்ஷனில் ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அந்த வைப்பர் க்ரீன் சொல்லிட்டு கலரு. அந்த வைப்பர் க்ரீன் கலர் நம்ம எடுக்கணும்னா வந்து 5000 rupees நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஃபேராக படல. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமமாக வந்து வச்சிருக்கலாம். எல்லா கலர்ஸ்க்குமே வந்து சமமாக வச்சிருக்கலாம். ஓவராலாக இந்த அப்பாச்சி RTXோட என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக அந்த வண்டியோட ஹெட்லைட் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் தாங்க. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா RR310 RTR310ல இருக்கிற மாதிரி அந்த ரிவர்ஸ் இன்க்ளைன் இன்ஜின் நிறைய வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிவி சார்பில் சொல்கிறாங்க. அது இனி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் தான். ஃபீச்சர்ஸ் வந்து வாரி வழங்கியிருக்காங்க. ஃப்ரம் பேஸ் வேரியன்ட் டு டாப் வேரியன்ட் வந்து குவாலிஃபர் பண்ணியாக இருக்குது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ப்ரைஸ் தாங்க. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 2 lakhs வந்து பேஸ் வேரியன்ட் வந்து வச்சுருக்காங்க ஃபார் திஸ் 300cc மோட்டர் சைக்கிள். நம்ம ஆல்ரெடி நம்ம NS400G வந்து பார்த்தீங்கன்னா வச்ச மாதிரியே தான் இது வந்து பொசிஷனிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி மோட்டர் சைக்கிளாக வந்து இனி நிறைய இடத்துல வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. மெயினாக டிவிஎஸ் வந்து அவங்களோட சர்வீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா RR310 அண்ட் RTR310 எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக தான் போகிறாங்க அவங்களோட சர்வீஸ்னால. அதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி திரும்பி அவங்க சர்வீஸ் குவாலிட்டியை வந்து நல்லாவே வந்து வச்சாதான் இந்த RTX 300க்கும் வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து நல்லாவே கொடுக்க முடியும். அதை வந்து டிவிஎஸ் வந்து தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணியே தான் ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.